இன்றைக்கி நாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சுருவாங்க. இது செய்கிறதுக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. வீட்டில் இருக்கிறவங்களாம் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் கடாயை எடுத்து வச்சுப்போம். கடாய் நல்லா சூடாகட்டும். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தாளிதலுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 கல்பாசி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா பொரிச்சுக்குவோம். தாளிதல்னால் நல்லா பொரிஞ்சிரட்டும். இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்படி இடையில கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இந்த பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கிளறிக்குவோம். அவ்வளோதான், எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளி இது கூடவே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறிக்கோங்க. இந்த பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது சிக்கன் குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூடவே சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இந்த பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. ஆனால் அதுலேயே சிக்கனில் இருக்கிற தண்ணியை விட்டு பாதி அளவு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டிலேயே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மசாலாவும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி பார்க்கலாம். இந்த பாருங்கள் எப்படி கொதிஞ்சு வந்திருக்குன்ட்டு. கறி எல்லாமே வந்திருக்கும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.